பொதுவாக நம்ம சாமி கும்பிடும்போது அந்த கடவுளுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்தா அந்த உணவுகளை நம்ம செஞ்சு படைச்சி அவங்க சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. அதே மாதிரி விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை நம்ம செஞ்சு படைச்சி சாப்பிடுவோம். அப்போ விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் கொழுக்கட்டை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். விநாயகருக்கு வந்து முதலாக கொழுக்கட்டை வந்து படைச்சது யார் அப்படின்னா வசிஷ்ட முனிவருடைய மனைவி அருந்ததி தான். அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, விநாயகருக்கு வந்து பிடிச்சதாகவும் இருக்கணும், யாரும் படைக்காததாகவும் இருக்கணும், அப்படி என்ன உணவு வந்து நம்ம விநாயகருக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ஞாபகம் வந்துச்சு. அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுடைய கணவர் வந்து வசிஷ்டருக்கு பாத பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மற்ற தெய்வங்களை வழிபடுறதை வந்து பழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த காரணத்தால் தான் அவங்க வந்து வானத்தில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறாங்க. வசிஷ்டரோட பூர்வ புண்ணிய பலனால் ஒரு நாள் வந்து விநாயகர் வந்து அவங்க ஆசிரமத்துக்கு வந்தாங்க. இந்த விநாயகர் வந்து அவங்க ஆசிரமத்துக்கு வர்றது அருந்ததிக்கு முன்னாடியே தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க கற்பின் வலிமையால் விநாயகர் வந்து அவங்க ஆசிரமத்துக்கு வர்றது முன்னாடியே தெரிஞ்சுது. அப்போ தான் அவங்க யோசித்தாங்க, நம்ம விநாயகருக்கு வந்து மோதகம் செய்யலாம், அது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மோதகம் செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னா, மோதகம் வந்து ஒரு வெள்ளை மாவில் செப்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அமிர்தமயமான பூரணத்தை வந்து பொதித்து வச்சு மோதகம் வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக செய்கிறாங்க. அருந்ததி அளித்த அந்த நெய்வேத்தியம் வந்து அதோடைய தத்துவத்தை வந்து அறிஞ்ச விநாயகர் வந்து கொழுக்கட்டையோட சிறப்பு வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதால அதை வந்து அவருடைய கரத்தில் ஏந்தி எல்லாருக்கும் அருள் புரிஞ்சார். இது மூலமாக வந்து எல்லாருக்கும் விநாயகருக்கு கொழுக்கட்டை வந்து நம்ம வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டையை வச்சு நம்ம செஞ்சு படைக்கிறோம்.